இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் வயது மூப்பு காரணமாக கடந்த வியாழக்கிழமை இரவு காலமானார். நேற்றைய தினம் மன்மோகன் சிங்கின் உடல் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டது. அதன் பிறகு காலையில் மன்மோகன் சிங்கின் உடல் அவரது இல்லத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் மன்மோகன் சிங் மனைவி மற்றும் மகள் ஆகியோர் மலர் வளையம் வைத்து இறுதி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து காலை 10 மணியளவில் மன்மோகன் சிங் உடல் காங்கிரஸ் தலைவர்கள் புடைசூழ கொண்டு செல்லப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ராணுவ வாகனத்தில் ஏற்றப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெறவிருந்த நிகாம்போத் காட் பகுதியை நோக்கி இறுதி ஊர்வலம் தொடங்கியது. மன்மோகன் சிங் உடல் அருகே சோகம் தோய்ந்த முகத்துடன் அமர்ந்தவாறு ராணுவ வாகனத்தில் பயணித்தார் ராகுல் காந்தி. அவரோடு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உள்ளிட்டோரும் சோகத்தோடு அமர்ந்திருந்தனர். துப்பாக்கி ஏந்திய ராணுவ வீரர்கள் முன் செல்ல ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஊர்வலத்தில் பங்கேற்றிருந்தனர். இறுதி ஊர்வலம் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள நிகாம்போத் காட் பகுதியை அடைந்தது. ராணுவ மரியாதையோடு மன்மோகன் சிங்கின் உடலை ராணுவ உயர் அதிகாரிகள் தோளில் சுமந்து சென்றனர். அங்கு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, ராஜ்நாத் சிங், ராஜ்யசபா தலைவர் ஜெகதீப் தன்கர், லோக்சபா தலைவர் ஓம் பிர்லா, டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மன்மோகன் சிங்கின் உடலுக்கு பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கெல் வாங்சுக் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து ராணுவ தளபதிகள், உயர் அதிகாரிகளும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். அனைவருடைய அஞ்சலிக்கு பிறகு மன்மோகன் சிங்கின் உடல் மீது போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அகற்றப்பட்டு தகன மேடைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மன்மோகன் சிங்கின் உறவினர்கள் அவரது உடலை தோளில் சுமந்து சென்றனர். அப்போது ராகுல் காந்தியும் அவர்களோடு சேர்ந்து மன்மோகன் சிங்கின் உடலை தோளில் சுமந்து சென்றார். ஆர்த்திக் சுதாரோं के महानायक டாக்டர் மன்மோகன் சிங் சாத்கி की मिसाल. அங்கு சந்தன கட்டைகள் மீது மன்மோகன் சிங்கின் உடல் வைக்கப்பட்டு சீக்கிய மத முறைப்படி மந்திரங்கள் ஓதப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டன. பகல் 1 மணி அளவில் 21 குண்டுகள் முழங்க முழு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டு மன்மோகன் சிங்கின் உடல் எரியூட்டப்பட்டது. அப்போது அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்க வேண்டும் என மல்லிகார்ஜுன கார்கே முன்வைத்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. முன்னாள் பிரதமர்களுக்கு நினைவிடம் அமைப்பது தொடர்பாக அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதன் முடிவுகளின்படி மன்மோகன் சிங்கிற்கு நினைவிடம் கட்ட அரசு இடம் ஒதுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.